செத்து போன மனுஷன் பேயா வருவான் எல்லாருக்குமே தெரியும். பிறக்கும் போதே பிரேத சக்தியா பிறக்கக்கூடிய ஒரு இனம் தான் பிசாசு. பிசாசுகளுக்கு உணர்ச்சிகள் கிடையாது, பசி மட்டும்தான். அதுங்க தேடக்கூடியது மனுஷனோட உடல்களை கிடையாது, உசுரையும் ரத்தத்தையும் தான். நடு ராத்திரிகள்ல சுடுகாட்டுக்கு பக்கத்துல வீசக்கூடிய அழுகிய பிணவாடைக்கு நடுவுல எரியிற பிணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்குமே, அதுக்கு பேரு தான் பிசாசு. இது ஏதோ வெறும் கற்பனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த கிரியேச்சர் ஏதோ இன்னைக்கு நேத்து உருவானது கிடையாது. சங்க காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஆழமா நம்பக்கூடிய ஒரு கொடூரமான இனம்தான் இந்த பிசாசு. பிசாசுகள் கிட்டத்தட்ட சின்மாரியேதான். ஏன்னா இது விலங்குகளோட உருவங்கள் எடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. நீங்க கிராமத்து பாதையில தனியா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நாயோ முயலோ பூனையோ உங்களுக்கு முன்னாடி கடந்து போய் மறைகிறத உங்களால பார்க்க முடியும். அப்படி மறையக்கூடிய அந்த விலங்குகள் பிசாசு தான் கிராமப்புறங்கள்ல நம்புறாங்க. கிராமப்புறங்கள்ல ஒத்தையடி பாதையில மத்தியான நேரத்துல தனியா பயணிக்கும் போது உங்களோட நெருங்கிய நண்பர்கள் இல்லைன்னா உங்களோட சொந்தக்காரங்க குரல்ல பிசாசுகள் கூப்பிடும். அதனாலதான் அந்த மாதிரி தனியா மத்தியானம் போகும்போது யாரும் கூப்பிட்டா திரும்பி பார்க்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பிசாசுகளுக்கு அழுகிய மாமிசமும் அசுத்தமான பொருட்களும் அப்புறம் ரத்தமும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சுடுகாட்டுல பிணங்கள் எறிகிற வாசனைக்கு பிசாசுகள் அதிகமா கூடுங்கிற ஒரு நம்பிக்கையும் கிராமப்புறங்கள்ல இப்ப வரைக்கும் இருக்கு. பிசாசுகள் பேய் மாதிரி பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாது, மனுஷனை அழிக்கிறது மட்டும்தான் அதோட ஒரே குறிக்கோள். கிராமப்புறங்கள்ல ஈச்ச மரம், முருங்கை மரம், கள்ளிச்செடி இது இருக்கக்கூடிய இடங்கள்ல பிசாசுகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் பேய்கள் பற்றியும் பிசாசுகள் பற்றியும் குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. பிசாசுகள் சுடுகாட்டை காவல் காக்கிறதுக்கும் போர்க்களத்துல இறந்து போன வீரர்களோட உடல்களை தின்னக்கூடிய ஒரு உயிரினமாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த பிசாசு மாதிரி நம்ம மண்ணை சேர்ந்து நிறைய கிரியேச்சர் இருக்கு. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.